வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். நீங்கள் சென்னையில் பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. காஸ்டியூம் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பெஸ்ட் இன்டர்ன்ஷிப்பாக ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கலாகவே. ஸோ இவங்ககிட்ட ஐடி ரிலேட்டடாக மற்ற டொமைன்ஸ் எல்லா இன்டர்ன்ஷிப்புமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்கள நீங்கள் கான்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அவங்களே வந்து என்னென்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுவோம், இல்லை என்னென்ன டாபிக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா .NET அப்படின்ற இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிக்கிறேன். இங்கே கற்றுக்கிற விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா வேரியபிள்ஸ் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதை வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஒரு ஆன்லைன் கம்பெனியில் சூஸ் பண்ணி இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அந்த இடம் தான் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த வேரியபிள் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம இதுக்கப்புறம் கால் பண்ணுறப்ப நம்ம அந்த வேரியபிள் நேம் மட்டும் கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ்மே நமக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ நம்பர்ஸ் பேஸ்டாக நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர்ஸ் பேஸ்ன்றப்ப இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை நான் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு நேம், என்ன நேம்னாலும் நான் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னோட நேம் கூட நான் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆல்பபெட்ஸ்லேயே நான் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு 77 ரிசர்வ் கீவேர்ட்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து மற்ற எல்லா கீவேர்ட்ஸ் நம்ம என்னன்னாலும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் A = 10 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஏன்றதை நான் கால் பண்ணாலே போதும், எனக்கு இனிமேல் வந்து 10ன்றதே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் ஆகும்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸை நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த நம்பரை நான் ஞாபகம் வச்சு அங்கங்கே நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணேன்னா இப்போ ஜஸ்ட் ஏன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த வேரியபிள் நேம் நான் கால் பண்ணுறது மூலியமா எனக்கு இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இங்கே ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஏல இருக்கிற அதே வேல்யூ தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பியில் இன்னொரு வேரியபிள் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட் வேல்யூஸ் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ளோட், அதாவது டெசிமல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளோட் அப்படின்ற இந்த டேட்டா டைப் வந்து சூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் வந்து 5.5 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஃப்ளோட் வேல்யூஸ். ஸோ லாஸ்ட்டாக எஃப் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே சைன் வந்து இப்போ நான் இதை கால் பண்ணுறதா இருந்துச்சா பி அப்படின்றத கால் பண்ணாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 5.5 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இங்கேயே வந்து நம்ம என்ன நேம்னாலும் நான் டிக்ளேர் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன் வேரியபிள் நேம்ஸில். ஸோ இதில் வந்து நம்ம அந்த 77 ரிசர்வ் கீவேர்ட்ஸை தவிர மற்ற எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஏபிசி கொடுக்குற போது இங்கேயே வந்து நான் இன்டீஜர்னே நான் வேரியபிள் நேம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணாது. வேரியபிள் நேமை வந்து இன்டீஜர் அப்படின்றதே எனக்கு அக்செப்ட் பண்ணாது. அதே மாதிரி நான் இங்கே வந்து நான் ஃப்ளோட்டுன்றதே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவும் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ ஃப்ளோட்டுன்னு கொடுக்க முடியாது. இது மாதிரி பிரேக், கண்டினியூ, இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், இந்த மாதிரி நமக்கு நிறைய ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கீவேர்ட் 77 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை தவிர்த்து நம்ம வேற என்ன நேம்னாலும் நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் அப்போ வந்து நான் கோட் எக்ஸ்பிரஸ்ன்ட்டு என்னோட சேனல் நேமே கூட நான் இங்கே வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த நேமே நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே இந்த நேம் நான் கால் பண்ணாவே எனக்கு 2.5 அப்படின்ற 5.5 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வேரியபிள்ஸோட யூசஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் இனிஷியலைசேஷன். இதே நம்ம வேல்யூஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்டீஜர் ஏன்றதை காமனாக கொடுத்துட்டு கீழே நம்ம எங்கேயாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இந்த வேரியபிள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா குளோபல் வேரியபிள், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், ரீட் ஒன்லி வேரியபிள், அப்புறமா கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்ற 6 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நமக்கு C# லாங்குவேஜில் இருக்கு. ஸோ இந்த வேரியபிள்ஸை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.